சமீபத்துல தாவேக கூட்டம் ஒன்றுல ஆதவர்ஜுனா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க விரும்பினதாகவும் அவருக்கு திமுகவிலிருந்து மிரட்டல் வந்ததாகவும் அதனால ரஜினி அவர்கள் பின்வாங்கி விட்டதாகவும் குறிப்பிட்டு, ஆனா விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டார் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த கருத்துக்கு ரஜினி அவர்களினுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம மூத்த பத்திரிகையாளர்கள், கட்சி பேதம் இல்லாம பல்வேறு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே ரஜினி அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தாங்க. இவ்வளவு நாட்களாக அமைதியா இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தாவேக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், தமிழக அமைச்சர் திரு ரகுபதி, திரு தொல் திருமாவளவன், திரு எஸ்பி வேலுமணி, நண்பர் திரு அண்ணாமலை, திரு அர்ஜுனமூர்த்தி, திரு அன்புமணி ராமதாஸ், திரு ஜி.கே. வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு புகழேந்தி மற்றும் பல கட்சி அரசியல் தலைவர்கள், திரு அமீர், திரு ஜி. தனஞ்சயன் மற்றும் திரையுலக நண்பர்கள் மற்றும் திரு நக்கீரன் கோபால், சாணக்கியா திரு ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்கிறதுன்னு.